ஏண்டா காலேஜ் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, எங்கேயாவது வேலைக்கு போறியாடா? நீ இப்படி தண்டமா தின்னுட்டு தூங்கிட்டு வீட்டை அடைச்சிட்டு இருக்கியாடா? பாரு, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிற என்ன இப்போ நீ வேலைக்கு போன பெரிய புடிங்கியா? உன் காசை திங்கன்னு சொல்லாம சொல்லி காட்டுறியா? டேய், நான் அப்படி சொல்ல வரலடா. நான் ஒருத்தனாதான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நீயும் வேலைக்கு போனீங்கன்னா வீட்டுல இருக்க கஷ்டம். நிறுத்துறா சாமி, உன்னாலதான் இந்த வீடே ஓடுது. உன் காசெல்லாம் திங்கிறேன் போதுமா? டேய், நான் சொல்றத கேளுடா. இன்னும் ஒரு வாட்டி பேசுறேன், உனக்கு மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் பேசுனதுல பயந்து போயிட்டான்டா நானே நினைச்சேன். ஆனா சார், அந்த கஸ்டமரை பார்த்து பணம் வாங்கிட்டு வந்துட்டேன் சார். அடுத்த கஸ்டமர் வெயிட்டிங்க சார். இப்பதான் சார் சாப்பிடவே போறேன். காலையிலேருந்து டீ கூட குடிக்கல சார். உடனே போகணுமா? ஓகே சார். அவன் சின்ன வயசுல இருந்து பசி தாங்க மாட்டான்டா. சாப்பிடாம டிஃபன் பாக்ஸை மூடி வச்சுட்டு பைப் தண்ணியை குடிச்சிட்டு போறான்டா. ஃபீல்லாமடா மச்சான். எங்க அண்ணன் என்ன அடிச்சாதான்டா நல்லா இருக்கும். சின்ன வயசுல யாராச்சும் அடிச்சிட்டா கூட யாரும் என்னெல்லாம் பார்க்க மாட்டான், போய் திருப்பி அடிச்சிருவான். பார்க்கவே மாசா இருக்கும். அன்னைக்கு காலையில நான் அவனை அடிக்கிற கை வாங்குறேன், எதுவும் சொல்லாம பேசாம அவன் பாட்டுக்கு போயிட்டான்டா. அவன் காலையில திட்டலடா. அவனால ஒத்தாளா வீட்டை பார்த்துக்க முடியல. நானும் ஏதாச்சும் வேலைக்கு போனா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமேன்னு சொல்ல வந்திருக்கான்டா. நான் தான் அதை புரிஞ்சுக்காம முதல்ல ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும்டா. அப்போதான் அவனுக்கு கொஞ்சமாச்சும் பாரம் குறையும். சாரிடா, காலைல நான் கூட அப்படி பேசியிருக்கவே கூடாது. வேலை பார்க்குற இடத்துல வேற சரியான ப்ரெஷரா, என்ன பண்றேன்னு தெரியாம காலைல வாங்கிட்ட போய் அப்படி பேசிட்டேன். பசங்கிட்ட வேலை கேட்டிருக்கேன், சொல்றேன்னு சொல்லியிருக்கானுங்க. கிடைச்சதும் வேலைக்கு போயிடுறேன். ஆட லூசு பையல, நான் காலைல ஏதோ ஒரு கோவத்துல சொன்னேன்டா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வீட்லயே இரு. அதான் அண்ணா நான் வேலைக்கு போறேன்லடா, நான் பாத்துக்கிறேன் விடு. நான் அம்மாக்கு டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். எனக்கு டயர்டா இருக்கு. மதியானம் ஆபீஸ்ல வர நல்லா சாப்பிட்டேன், தூக்கமா வருது. நான் வீட்டுக்கு போறேன், நீ பாத்து வாடா.